நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அறுவர் பெற்ற பேரு அப்படின்னு அந்த தலைப்பை பார்த்த உடனேவே ராமனோட உடன் பிறந்த மூவரும் இணைந்த மூவருமான அந்த அறுவர் பெற்ற பேரா, இல்லை ஜெயன் விஜயனாக இருந்து இரண்யன் இரண்யாட்சனாக மாறி ராவணன் கும்பகர்ணனாக மாறி சிசுபாலன் கந்தவக்கரனாக மாறி அந்த அறுவர் பெற்ற பேரா, இப்படி அறுவராக யோசிச்சோன்னா நிறைய அறுவர் இருப்பாங்க. ஆனால் எந்த அறுவரை பற்றி இவர்கள் பேச போகிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அறுவர் பெற்ற பேரு இப்பொழுது உங்களிடையே தாமல் பெருந்தேவியார் அவர்கள், மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபஸ்மஹே புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுஹு மத்ஸ்மரணாத் பவேத். ஸ்டார் விஜய் டிவியினுடைய பக்தி திருவிழாவில் இன்றைய தினம் அறுவர் பெற்ற பேரு என்ற தலைப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாகவதோத்தமர்கள் அறுவர் பெற்ற ஒரு பெயரை நாம் இன்று ஸ்ரவணம் பண்ண இருக்கிறோம். லோகத்தில் நவவிதமான பக்திகள் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், 9 விதமான பக்திகள் லோகத்தில் சிறந்தது. அதில் முதல்ல எது நிற்கிறதுன்னா, இப்படிப்பட்ட நவவிதமான பக்திகளை உபதேசம் பண்ண பாகவதோத்தமன் யாருன்னா பிரஹ்லாதன். இந்த 9 விதமான பக்திகளை உபதேசம் பண்ண பிரஹ்லாதன் பாகவத பரம்பரையில் எங்கே நிற்கிறான்னா, பிரஹ்லாத, நாரத, பராசர, புண்டரீக, முதல்ல நிற்கக்கூடியவர் பிரஹ்லாதன். அதே மாதிரி இந்த 6 பேரில் முதல்ல இருக்கக்கூடிய பாகவதோத்தமன் யாருன்னா பிரஹ்லாதன். எதனாலன்னா, ஸ்ரவணம் பண்ணி 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 ஸ்ரேயஸ் அடைஞ்சவன் பிரஹ்லாதன். லோகத்தில் சரித்திரத்தை உட்காண்டு ஸ்ரவணம் பண்ணுறது எவ்வளவு முக்கியம்னு மகான்கள் காண்பிச்சிருக்கா. உட்காண்டு கீர்த்தனம் பண்ணுறவாளை விட யாருக்கு பெருமை அதிகம்னா, இத்தனை பேர் உட்காண்டு ஸ்ரவணம் பண்ணுறேளே உங்களுக்கு தான் பெருமை அதிகம்னா மகான்கள். அதாவது ஸ்ரவணேன பரீட்சித்து அபவத் வையாசகி கீர்த்தனே, 7 நாள் ஸ்ரீமத் பாகவதத்தை உட்காண்டு உபதேசம் பண்ண சுகபிரம்மம் வசந்தவரா, இல்லை அதை 7 நாள் உட்காண்டு ஸ்ரவணம் பண்ண பரீட்சித்து வசந்தவரான்னா பரீட்சித்து தான் வசந்து நிற்கிறாருங்க. அதனால தான் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனால் 27 நட்சத்திரங்களில் திருவேங்கடமுடையானான எம்பெருமான் ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரவணத்தால் ஒரு பெரிய பெயர் அடைஞ்சது யாருன்னா பிரஹ்லாதன். பிரஹ்லாதனுக்கு நிறைய பாக்கியம் கிடைச்சது. அப்படிப்பட்ட பிரஹ்லாதனுக்கு ரொம்ப அதிகமான பாக்கியம் என்னன்னா வாத்சல்யாது, பகவானுடைய வாத்சல்யம் இருக்கே, ஸ்ரீ நிருசிம்மனுடைய வாத்சல்யம். அந்த வாத்சல்யம் எப்படி கிடைச்சதுன்னா கர்ப்பத்திலேயே கிடைச்சது. கர்ப்பஸ்ரீமான்னு பேரு. சவை ஜாத்தியா தைத்திய சிசுரபி சமேத்திய துவைரதிம் கதஸ்துவத் பக்தானாம் பரம உதாகரணத்தான்னார் நாராயணியத்தில் பட்டதிரி. அதாவது ஒரு அசுரனுடைய குழந்தையாக இருந்தால் கூட பாகவதோத்தமாளுக்கு ஒரு உதாகரணமாக பிரகலாதன் இருந்தான்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா, கர்ப்பத்திலேயே பகவானுடைய சரித்திரத்தை நாரதர் உட்கார வச்சுண்டு கையாத்துவை இரண்யகசிபு எவ்வளவுதான் பாவத்தை பண்ணியிருந்தாலும் கர்ப்பத்தில் வளரக்கூடிய குழந்தை பாகவதோத்தமன்னு உட்கார வச்சுண்டு உபதேசத்தை பண்ணுறார். கர்ப்பத்திலேயே குழந்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கா. பாத ராத்திரி அகண்டமாக உட்காந்து இவர் பாட்டுக்கு சொல்லின்னு இருக்கார். பாவம் கர்ப்பஸ்திரீ ஏதோ ஒரு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் சொன்னால் உட்காந்து சிரவணம் பண்ணலாம். இவர் அகண்டமாக சொல்லிகிட்டே இருந்தால் அந்த அம்மாவுக்கும் தூக்கம் வந்துடுத்து. அப்படி கொஞ்சம் கண்ணை அசர்ற சமயத்தில் நாரதர் பாவம் இந்த அம்மா தூங்கிட்டாளேன்னு நிறுத்தலான்னு யோஜனை பண்ணுறார். ஆனால் நிறுத்தலாம்னு யோஜனை பண்ணுற பொழுது ஹுங்காரதஸ்ருண்வதக ஒரு ஹுங்காரம் கேட்கறது அவர் காதில். நாரதரே, சரித்திரத்தை நிறுத்திடாதீங்கோ,
எங்க அம்மா தூங்கினா கூட கர்ப்பத்துல உட்காந்து நான் கேட்டுன்னு இருக்கேன். ஹும் ஹும் ஹும்னு ஹுங்காரம் கொட்டி பிரகலாதன் கர்ப்பத்துல சரித்திரத்தை சிரவணம் பண்ணதுனால தான் உபதேசம் பண்ண நாரதர் வசந்தவரா இல்ல அத கர்ப்பத்துல சிரவணம் பண்ண பிரகலாதன் வசந்தவனான்னு பார்க்கிற பொழுது பிரகலாத, நாரத, பராசர, புண்டரீக பாகவத பரம்பரையில வசந்து நிக்கிறது யாருன்னா முதல்ல பிரகலாதன். சிரவணம் பண்ண பிரகலாதன், அதுக்கு அடுத்ததுதான் கீர்த்தனம் பண்ண நாரதரே வரார். சிரவணத்துக்கு அவ்வளவு விசேஷம். அதனால தான் ஆச்சாரியன மிஞ்சின சிஷ்யனாக இருக்கக்கூடிய ஒரு பேற்றை அடைந்தவன். பிரகலாதன் அடைஞ்ச பேருங்கிறது நிறைய இருக்கு. அதுல முதல்ல கர்ப்பத்தில் அடைஞ்ச பெரிய பாக்கியம் என்னன்னா ஆச்சாரியன மிஞ்சின சிஷ்யனாக பகவான் ஒரு பெரிய பாக்கியத்தை பிரகலாதனுக்கு கொடுத்தார். குழந்தை பிறந்து தகப்பனார் ராஜ்யத்துல நாராயண நாமமே இருக்கக்கூடாது, நாராயண நாமம் சொல்றவாழ ஷூட் அட் சைட் ஆர்டர் போட்டிருக்கா. ஹிரண்யகசிபு சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா அரண்மனையில குழந்தைய தைரியமா தான் வளர்றதும் விளையாடுறதும் சொல்றதும் எல்லாமே நாராயண நாமமாக இருந்தது அந்த குழந்தைக்கு. இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்டா. அவனை வதம் பண்ணணும்னு தேடிட்டு வைகுண்டத்துக்கு போனேன். இவன் என்ன பார்த்த உடனே அவன் பயந்து எங்கேயோ போய் ஒழிஞ்சுட்டான். அப்படிப்பட்டவனுடைய நாராயண நாமத்தை நீ சொல்றியான்னா சுவாமி எங்கேயும் போய் ஒழிஞ்சுக்கலன்னார் பட்டதிரி. அவர் என்ன பண்ணார், பகவான் இவன் வரான்னு தெரிஞ்ச உடனே இவன் தேடாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். தேட முடியாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். என்னன்னா பகிர் திருஷ்டேர் அந்தர் ததித ஹிருதயே சூக்ஷ்ம வபுஷா, அந்த ஹிரண்யகசிபுவனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே போய் உட்கார்ந்துட்டார் பகவான். பட்டதிரி சொல்றார், குருவாயிரப்பா உட்காண்டு இத்தனை நாளா நாராயணியத்தை சொல்லின்னு இருக்கேன், எத்தனையோ மகான்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவ ஹிருதயத்துல நான் இப்படி சட்டுன்னு வந்து உட்கார்ந்துக்கலையே, அந்த அசுரனுடைய ஹிருதயத்துல போய் உடனே உட்கார்ந்துட்டே அவன் என்ன புண்ணியம் பண்ணா? பகவான் சொன்னார், அவன் அசுரன் இல்லடா, என்னுடைய பரம பாகவதோத்தமனான பிரகலாதனுக்கு தகப்பனாராக போறவன். அந்த பாக்கியத்துக்காக ஹிரண்யகசிபுனுடைய ஹிருதயத்துல பகவானே உட்கார்ந்துட்டார்னா எப்படிப்பட்ட பாகவதோத்தமன்! பிறந்ததுலேருந்து நாராயண நாமம். குழந்தையினுடைய மனசை மாத்துறதுக்காக நேர கொண்டு போய் குருகுல வாசம்னு விட்டான். ஜாகிரதை, இவன் எங்கேருந்தோ ஒரு பாடத்தை கத்துன்னு வந்திருக்கான், அதை மறக்கும்படியாக பண்ணுங்கோன்னு. சாதாரணமா ஸ்கூல்ல சேர்த்தா என்ன சொல்லுவோம், நிறைய கத்து கொடுங்கோன்னு சொல்லுவோம். ஆனா இவன் என்ன பண்ணா, கத்துண்டு வந்த பாடத்தை மறக்கும்படியாக பண்ணுங்கோன்னா. ஆனா பிரகலாதன் என்ன பண்ணார், அங்க உட்கார்ந்துண்டு குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நலம் தரும் செய்யும் நீழ்விசும்பருள் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும், பெற்றது ஆயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணான் குழந்தை. அகண்ட திவ்ய நாம சங்கீர்த்தனம் அங்க நடக்கிறது. அவ திரும்பி அழைச்சின்னு வந்து விட்டுட்டா, அவங்க குழந்தைய மாற்றவே முடியாதுன்னு. கோபம் வந்துருத்து ஹிரண்யகசிபுக்கு, இனிமே நீ லோகத்துல இருக்கிறதே பிரயோஜனம் இல்லடான்னு கயாத்துவை கூட்டு விஷத்தை கொடுக்க சொன்னா குழந்தைக்கு. எந்த தாயார் விஷத்தை கொடுக்க மனசு வரும், கையில வச்சுண்டு தவிக்கிறா. அப்ப தாயாருக்கு உபதேசம் பண்றான் குழந்தை, அம்மா தைரியமா கொடுங்கோ. ஏன் தெரியுமா நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன், எந்த ஒரு வஸ்துவையும் அது அமிர்தமாகவே இருந்தாலும் பகவானுக்கு நாராயண அர்ப்பணம்னு சொல்லாம நாம் அதை பானம் பண்ணா அது விஷமா மாறிடும். அது விஷமாகவே இருந்தாலும் அனுகூலே ஜெகநாதகா, அதை பகவானுக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு நிவேதனம் பண்ணிட்டு நாம சாப்பிட்டோன்னா அந்த விஷமே அமிர்தமாக மாறும். அதைத்தாமா நான் இப்ப பண்ண போறேன். என் கையில கொடுங்கோ. காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நாராயணனுக்கு அர்ப்பணம்னு நான் சாப்பிட்றேன், அந்த பகவான் என்ன ரட்சிப்பார்னு தாயாருக்கு உபதேசம் பண்றான் குழந்தை. அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் கிடைச்சது. வாங்கி பானம் பண்றா குழந்தைக்கு, இன்னும் சக்தி கிடைக்கிறது. எத்தனையோ வழிகளில் யானையை கூட்டு மிதிக்க சொல்றான், சூலாயுதங்களால குத்த சொல்றான். ஒவ்வொரு சூலமும் ஒவ்வொரு மாலையா விழறது பிரகலாதன் கழுத்துல. நேரம் ஓடி போனா எல்லாரும். ஹிரண்யகசிபு கேட்டான், குழந்தை அழிஞ்சானாடா? அவ சொன்னா, குழந்தை அழிவானா அழியலான்னு தெரியல, ஆனா அங்க குவிஞ்சிருக்கிற மாலையை பார்த்தா நீங்க மாலை கடை வச்சா கூட உங்க கஜானாவை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், அவ்வளவு மாலை ரொம்ப இருக்குன்னா.
ஏதாலையும் ஒன்றும் பண்ண முடியல. மலையிலேந்து உருட்டி தள்ள சொல்றான் குழந்தைய. குழந்தை உருள்ற பொழுது ஹிருதயத்தை பிடிச்சுண்டே உருள்றா. ஏன்னா உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்துன்னா ஆண்டாள். ஒருத்தரும் கார்த்தாலும் எழுங்கிற பொழுது யோகிகள்லாம் எப்படி எழுந்துப்பான்னா மெதுவா ஹரிர் 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 ஹரின்னு சொல்லிண்டே எழுந்துப்பா. ஏன்னா ஒருத்தர் ஹிருதயத்திலையும் பகவான் வாசம் பண்றான். நாம் அலண்டு எழுந்துக்கிற பொழுது அந்த பகவானும் அலண்டு எழுந்துன்ற கூடாதேன்னு. ஏன்னா சில பேர் எழுப்புற பொழுது அவ எழுந்துக்கிறத பார்த்தா நமக்கு 10 நாள் தூக்கம் வராது. ஆனா இவர் எப்படி எழுந்துப்பார்னா யோகிகள்லாம் ஹிருதயேன உத்வகன் ஹரிம். பிரகலாதன் அந்த மாதிரி வந்த பாவத்துல உருண்டா. நமக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஹிருதயத்துல இருக்கிற பகவானுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு ஹிருதயத்தை கெட்டியா பிடிச்சுண்டே உருண்டான் குழந்தை. நமக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதேன்னு இவன் நினைக்கிறானே, இவனுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதேன்னு சுவாமி லக்ஷ்மி நாராயணனாக கீழ் அப்படியே பிரகலாதனை தாங்கிறார். ஓடி வந்து தன்னுடைய கமலஹஸ்தத்துல குழந்தைய தாங்கினார்னா வாத்சல்யாது. இந்த வாத்சல்யம் பிரகலாதன் அடைஞ்ச ஒரு பெரிய பேரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கர்ப்பஸ்ரீமான் தாயாருக்கு உபதேசம், தகப்பனாருக்கு உபதேசம், ஆச்சாரியனுக்கு போன இடத்துல குருகுல மாசத்துல உபதேசம், இங்க திரும்பி வந்த இடத்துல பகவானுடைய அபய ஹஸ்தத்தால ஒரு ரக்ஷணம். இத்தனையும் குழந்தை அடைஞ்சதுக்கு மேலாக சபையில் அப்படி குழந்தைய மிரட்டா ஹிரண்யகசிபு. பிதா ஸ்ருண்வன்னு பால பிரகரமகிலம் துவஸ்துதி பரம் ருஷாந்த பிராகைனம் குலஹதக கஸ்தே பலமிதி. ஏண்டா இத்தனை ஆபத்தை உனக்கு ஏற்படுத்தினே, யாரா இருக்கா உனக்கு பக்கபலமா? யாரா உனக்கு பக்கபலம்னா குழந்தை தைரியமா சொன்னா, அப்பா அவர் எனக்கு மட்டும் பலம் இல்லப்பா, சயேவ திரைலோக்கியம், இந்த லோகத்துக்கே அவர்தான்பா பலம். சகலமிதி தீரோய மகதீத்து. அரே குவாசவ் குவாசவ், எங்கடா இருக்கான் அந்த பகவான்? அவனே நான் எல்லா இடத்துலையும் தேடுறேன், எனக்கு கிடைக்கலையடா, எங்கடா இருக்கான்னு கேட்குறான். குழந்தை சிரிக்கிறான். அப்பா அவன் எங்க இருக்கான்னு கேட்காதீங்கப்பா, எங்க இல்லைன்னு கேளுங்கோன்னா. சாணிலும் உளன் சதகூரிட்ட கோணிலும் உளன் மாமேறி குன்றிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன். நீங்க இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே, அந்த சொல்லுல கூட அந்த பகவான் தான்ப்பா இருக்கான். அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு, நான் இப்ப எங்க வேணா போய் தட்டுவேன், அந்த தட்டுற இடத்துலேருந்து உன் பகவான் வெளியில வரணும். வரலேன்னா நீ அடுத்த நிமிஷம் நாராயண நாமம் சொல்றதை விட்டுணும்னா. குழந்தை சொன்னான் தைரியமா, தட்டியதோறும் வருவன் நரசிங்கன்னா. நீங்க எங்க வேணா தட்டுங்கோப்பா, என் பகவான் வருவான்னு தைரியமா சொன்னான் குழந்தை. தட்டுங்கோன்னு சொன்ன குழந்தை பயப்படல, தட்டுறேண்டான்னு சொன்ன ஹிரண்யகசிபு பயப்படல. ஆனா நடுவுல யாருக்கு பயம் வந்ததுன்னா, வைகுண்டத்துல பகவானுடைய ஹிருதயம் கிடுகிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சுருத்து. குழந்தை பேர்ல இருக்கிற வாத்சல்யம். இவன் பாட்டுக்கு திடீர்னு எங்க வேணா தட்டுவேங்கிறானே, கையில கதையை வச்சுட்டு அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் அலைஞ்சுட்டு இருக்கான். இங்க தட்டட்டுமா அங்க தட்டட்டுமா அங்க தட்டட்டுமான்னு கேட்டுன்னு இருக்கான். எங்க தட்ட போறானோ தெரியலையே. அதுவும் சந்தியா காலத்துல தான் இவனை வதம் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமான அவதாரம் வேற இது. முகம் வரைக்கும் சிமுகம், கழுத்துக்கு கீழே நரம், அடுத்த நிமிஷம் கீழே இறங்கிட்டார். என்ன வாத்சல்யம்! அந்த வாத்சல்யம் தான் பிரகலாதன் அடைஞ்ச ஒரு பெரிய பாக்கியம். குழந்தை தானே, இவனுடைய வார்த்தை பொய்யானா என்ன, நாம போய் இறங்கலைன்னா என்ன? அதுலயும் சுவாமி தேசிகன் சொன்னார் திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம்னா. அதாவது எப்படி உட்காண்டான்னா, பகவான் இவன் எங்க வேணா தட்டுறேன்னு சொல்லிட்டானே, எங்க தட்ட போறானோ தெரியலையேன்னு திரைலோக்கியத்திலையும் போய் நரசிம்ம ஸ்வரூபமாக உட்கார்ந்துட்டாராம். இங்க எங்க வேணா தட்டட்டும், ஒரு பூவை பிக்கட்டும், இல்ல ஒரு தரையை போய் தட்டட்டும், இல்ல ஒரு சவத்தை போய் தட்டட்டும், எங்க வேணா தட்டட்டும், இல்ல சிம்மாசனத்தை புழக்கட்டும், நாம ஒரு இடம் பாக்கி இல்லாம உட்காண்டுருவோம்னு நரசிம்ம கர்ப்பம். எல்லா இடமும் நரசிம்ம கர்ப்பமா எடுத்து சுவாமி தேசிகனை கேட்டா எல்லாரும், உண்மையா இது? நரசிம்மன் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்காரா? ஆனா ஒரு நரசிம்மன் தானே வெளியில வந்தார், மீதி இருக்கிற நரசிம்மன்லாம் இப்பவும் இருக்காரா, இல்ல மறைஞ்சு வைகுண்டத்துக்கு கிளம்பி போயிட்டாரா? சுவாமி தேசிகன் சொன்னார் சத்தியமா இப்பவும் இருந்துட்டு இருக்காருனார். அப்ப எங்க இருக்காருன்னு கேட்டா உடனே அவர் சொன்னார், யார் யாருக்கு எந்த இடத்துல சந்தேகம் ஏற்படுறதோ அங்க தட்டி பார்த்துக்கோங்க, ஆனா ஹிரண்யகசிபுக்கான கதி அவளுக்கு ஆகும்னார். அதுக்கப்புறம் யாராவது தைரியமா தட்டி பார்ப்பாளோ?
அதனால திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். ஆனா எல்லாரும் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணா, நரசிம்மாவதாரம் நடந்த காலத்துல நம்மளால இருக்க முடியல, அதை பார்க்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கல. இப்ப பகவான் இருக்கிறவர், எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் ஒரு நரசிம்மாவதாரம் எடுத்தார்னா அதை தரிசனம் பண்ற பாக்கியமாவது எனக்கு கிடைக்குமே. நமக்காக பகவான் ஒரு நரசிம்மாவதாரம் எடுக்கக்கூடாதா? அதுக்கு சுவாமி சொன்னார், அதுக்கு பகவானே ஒரு காரணமும் சொல்லிட்டார். என்ன காரணம் தெரியுமா? நான் நரசிம்மாவதாரம் எடுத்தது எதுக்காக? பக்தஸ்ய தானவ சிசோ பரிபாலனாயா. அதாவது நான் தூண்லேருந்து வெளியில வந்தது பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்காக. இன்னைக்கும் நான் தேடி தேடி பார்க்கிறேன், என் கண்ணுல ஒரு பிரகலாதன் கிடைக்கல. என்னைக்கு பரம பாகவதோத்தமனான ஒரு பிரகலாதன் என் கண்ணுக்கு தெரிகிறானோ அன்னைக்கு இன்னும் ஒரு நரசிம்மாவதாரம்னார் பகவான். திரைலோக்கியம் ஏததகிலம் நரசிம்ம கர்ப்பம். இந்த வாத்சல்யம்ங்கிற ஒரு பேரை நரசிம்மனாவதாரத்துல பிரகலாதனை தவிர வேற யார் அட முடியும்? பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒள்ளியமாகி போக ஆங்கதனுக்கோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையேற்றனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனேன்னார் ஆழ்வார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகி சிங்க உருவாய். ஹிரண்யகசிபு என்ன பண்ணா? சபையில எல்லாரையும் வெளில போக சொன்னா. பிரகலாதன் கையை நடுவுல பிடிச்சுண்டா. டே, நான் இப்ப இந்த தூணை தட்ட போறேன், அளந்து இட்ட தூண் இது, ஜாகிரதேனா. அது என்ன அளந்திட்ட தூண்? அவனுக்கு என்ன தைரியம்னா, இந்த சபையில இருக்கிற மற்ற தூணெல்லாம் கான்ட்ராக்டர் கிட்ட விட்டு கட்டிட்டோம், ஆனா இந்த பர்டிகுலர் தூணை கம்ப்ளீட்டா எரெக்ட் பண்ற வரைக்கும் நாமளே பக்கத்துல நம்ம சூப்பர்விஷன்ல இருந்து கட்டின தூண் இது. மற்ற தூணை கட்டுற பொழுது அவ எங்கேயான வெளியில போயிருக்கச்சே பகவான் உள்ள வந்து புகுந்துன்னு இருக்கலாம். ஆனா இந்த தூணை நாம நின்றுட்டே இருந்தோம், எந்த சுவாமியும் இதுக்குள்ள வந்து புகுந்துக்கல. அதனால தான் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே, தான் அளந்து கட்டின தூணை அவன் தட்டுறேன்னு நிக்கிறான். குழந்தை தைரியமா நிக்கிறான், தட்டுங்கோ என் பகவான் வருவார்னு. அப்படி தூணை பழக்க பழக்க சுவாமி எப்படி வெளியில வரானா? சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷித்தும் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சத்மனா அதிருஷ்யதாத் அதி அத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயம் ந மிருகம் ந மானுஷம். மிருகமும் இல்லாமல் சிம்மமும் இல்லாமல் சுவாமி தேசிகன் சொன்னார், ஸ்தூனா பிதா மஹ்யபூத்துனார். அந்த அசுரன் வீட்டு கம்பம் பிரகலாதனால என்ன பாக்கியம் அடைஞ்சது? பிரகலாதன் அடைஞ்ச ஒரு பேரு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பிரகலாதனால அசுரன் வீட்டு கம்பம் என்ன ஒரு பேற்று அடைஞ்சதுன்னா, எந்த பாக்கியத்தை கௌசலை அடைஞ்சாலோ, எந்த பாக்கியத்தை தேவகி அடைஞ்சாலோ, மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தேவக்கியா ஜடரம் விவிசித விபோ சம்ஸ்தூய மானசுர். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அசுரன் வீட்டு கம்பம் அடைஞ்சுதே. பகவானுக்கே தாயாராக பகவான கர்ப்பத்துல தாங்கக்கூடிய ஒரு பாக்கியம். எல்லாத்தையும் விடுங்கோ, இதை விட அது என்ன பெரிய பாக்கியத்தை அடைஞ்சது தெரியுமான்னார் சுவாமி தேசிகன். ஸ்தூனா பிதாமஹ்ய பூத்து. பகவானுக்கு தாயாரானதோட இல்லை, பிரம்மாவுக்கே பாட்டி ஆயிடுத்துனார். அந்த பாக்கியத்தை கூட அது அடைஞ்சதுன்னார். பிரம்மாவுக்கே பாட்டி ஆகக்கூடிய ஒரு பேரும் அடைஞ்சதுன்னா பிரகலாதனால தானே இந்த ஸ்தம்பத்துக்கும் கிடைச்சது. ஹிரண்யகசிபு ஹிருதயத்துல பகவான் உட்காண்டார்னா அந்த பேரு பிரகலாதனால கிடைச்சது. பிரகலாதன் மட்டும் பேர் அடைஞ்சவன் இல்லை, பிரகலாதனுக்கு பகவானிடத்துல இருந்த ஒரு வாத்சல்யம், பகவானுக்கு பிரகலாதனிடத்துல இருந்த ஒரு வாத்சல்யம், அப்படி தன்னை உள்ள ஒரு நரசிம்ம ரூபமாக அடக்கிண்டு உள்ள உட்காண்டிருந்தாரே, குழந்தையினிடத்துல இருந்த ஒரு வாத்சல்யம் தானே. வெளியில வரார் சுவாமி தூணை பிளந்துண்டு. அந்த வேகத்துல அந்த சிம்ம கர்ஜனையில அம்போஜபூர் விஷ்டராத்துன்னார் நாராயணியத்துல பட்டதிரி. பிரம்மா தலகீழா வந்து விழுந்தாரா அந்த கர்ஜனையை கேட்டு. ஏன்னா நரசிம்மாவதாரத்துல அதிகமான கோபமே பகவானுக்கு யார் பேர்லன்னா பிரம்மா பேர்ல தான். இந்த ஹிரண்யகசிபு கேட்டான்றதுக்காக ராத்திரியில மரணம் வராது, பகல்ல மரணம் வராது, நரனால மரணம் வராது, சிம்மத்தால மரணம் வராது, யாரும் எந்த ஆயுதத்தையும் எடுத்துன்னு வந்து அழிக்க மாட்டா, உள்ள மரணம் வராது, வெளியில மரணம் வராது, ஆகாசத்துல மரணம் வராது, பூமியில மரணம் வராது. இத்தனை வரத்தையும் கிராண்டட் கிராண்டட் கிராண்டட்னு இவர் பாட்டுக்கு ஜம்முன்னு ஆசனத்துல உட்காண்டிருக்காரே. இந்த நாம ஸ்தூன்ல அடக்கிண்டு உட்காண்டு கஷ்டப்பட்டு ஆயுதமே இல்லாம சக்கராயுதத்தையும் கட்டி வச்சுட்டு நகத்தையே ஆயுதமா கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் நான் ஆண்டாள். நகத்தால கிள்ளி களைறாரு ஹிரண்யகசிபுவ. ஏன்னா
பிரகலாதனுடைய தகப்பனாராச்சே எங்கேயாவது ஒரு ஓரத்துல கொஞ்சம் புண்ணியம் விட்டின்னு இருந்தா கூட இவனை விட்டுள்ளான்னு களைஞ்சு களைஞ்சு பார்த்து, எதாலனா நகத்தால, யுத்காய வக்ஷோபுவி, ஆகாயமும் இல்லாமல் பூமியும் இல்லாமல் மடியில போட்டுண்டு, உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் வாசப்படியில, ராத்திரியும் இல்லாம பகலும் இல்லாம சந்தியா காலத்துல, நகமே உயிரற்ற வஸ்து, நகமே உயிருள்ள வஸ்து. ஏன்னா வெட்டுற போது நமக்கு உணர்ச்சி இருக்கிறது இல்லை, ஆனா வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள முளைச்சுடுறது, அதனால அதுக்கு உயிர் இருக்கு. அதுவே உயிருள்ள வஸ்து, அதுவே உயிரற்ற வஸ்துன்னு இவன் எந்தெந்த வரத்தை கேட்டானோ அத்தனை வரத்தையும் சொல்லி சொல்லி சொல்லி, நான் நரணும் இல்லை, சிம்மமும் இல்லை, நீ முதல்ல ஒரு வரம் கேட்டியே அதுலயே எல்லாம் அடிபட்டுருத்து. பிரம்மாவால சிருஷ்டி பண்ணப்பட்ட எந்த சேதனாலும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டா. துவாம் அகணயன்னார் பட்டதிரி. உன்னை மறந்து போய் இப்படி ஒரு வரத்தை கேட்டானேடாவன். நீ பிரம்மாவை சிருஷ்டி பண்ண, பிரம்மா உன்னை சிருஷ்டி பண்ணல, அதனால முதல்லயே அந்த வரம் அடிபட்டு போயிடுத்து. பகவான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் அந்த தர்மம், குழந்தைக்கு நரசிம்மனாக தான் அப்படி சேவை கொடுக்கணும்னு ஒரு வாத்சல்யம்.